சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 3ஆம் வகுப்பு 2வது பருவம் தமிழ் தான். அதுல என்னெல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல 3 டேர்முக்குமே நம்ம வினா விடை தொகுத்து போட்டிருக்கிறோம். தனித்தனியா ஒவ்வொரு டேர்முக்கும் போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். பார்க்காதவங்க அதை பாருங்க. இது வரைக்குமே நம்ம போட்ட வீடியோவுக்கு எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே போல தொடர்ந்து மற்ற வீடியோக்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வேற எந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. இப்பாடலை பாடியவர் யார்? இப்பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். அடுத்து, நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் தமிழ் மீதில். தமிழ் மேல காதலா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் யார்? இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இப்பாடலை பாடியவர் யார்? இப்பாடலை பாடியவர் பாவேந்தர். அடுத்து, தனிமை கூட்டல் சுவை. தனிமை கூட்டல் சுவை தனிமை சுவை. அடுத்து, நனியுண்டு பிரித்து எழுதுக. நனியுண்டு எப்படி பிரிப்போம்? நனி கூட்டல் உண்டு. கையொளி பிரித்தெழுதுக. கையொளி கை கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிப்போம். வான் கூட்டல் உயர்ந்த சேர்த்து எழுதுக. வான் கூட்டல் உயர்ந்த வான் உயர்ந்த. அடுத்து, மலைப்பாதை பிரித்தெழுதுக. மலைப்பாதை மலை கூட்டல் பாதை. என்பு என்பதன் பொருள் கூறுக. என்பு என்பதன் பொருள் நமக்கு நல்லாவே தெரியும், எலும்பு. சான்றோன் பொருள் தருக. சான்றோன் என்பதன் பொருள் அறிவு, அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன். அற்று பொருள் தருக. அற்று என்பதன் பொருள் அழிவது போல. இன்னா என்பதன் பொருள் கூறுக. இன்னா என்பதன் பொருள் தீமை. அடுத்து, இன்னாத என்பதன் பொருள் கடுமையான. இனிய என்பதன் பொருள் இனிய என்பதன் பொருள் இனிமையான. உவக்கும் என்பதன் பொருள் கூறுக. உவக்கும் என்பதன் பொருள் மகிழ்ச்சி அடையும். கவர்ந்து என்பதன் பொருள் கவர்ந்து என்பதன் பொருள் விரும்பி எடுத்தல். நன்னூல் குறிப்பிடும் போலி எத்தனை? நன்னூல் குறிப்பிடும் போலி 2. நன்னூல் குறிப்பிடும் முதல் எழுத்து வகை எத்தனை? நன்னூல் குறிப்பிடும் முதல் எழுத்து வகை 30. அடுத்து, தமிழில் உள்ள சொல் வகை எத்தனை? தமிழில் உள்ள சொல் வகை 4. பா வகைகள் எத்தனை? பா வகைகள் எத்தனை வகைப்படும்? 4. வினா வகைகள் எத்தனை? வினா வகைகள் பாத்தீங்க அப்படின்னா 6. விடை எத்தனை வகைப்படும்? விடை பாத்தீங்க அப்படின்னா 8. வேற்றுமை வகைகள் எத்தனை? வேற்றுமை நமக்கு தெரியும், 8. எட்டு தொகை நூலில் அகநூல் எத்தனை? எட்டு தொகை நூலில் அகநூல் 5. அதே போல எட்டு தொகை நூல்ல இருக்கக்கூடிய புறநூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எட்டு தொகை நூல்ல புறநூல்கள் பாத்தீங்க அப்படின்னா 2. திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? திருக்குறளில் மொத்தம் பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கு. சிங்கம் டேஸ். சிங்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்க குருளை. அவரை பிஞ்சு. வாழை வாழை இலை. முயல் புதர். கோவிந்தன் கூடை டேஸ். பொதுவா
தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேள்விகள்லாம் கேட்கதான் ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கோவிந்தன் டேஸ். கோவிந்தன் என்ன பண்ணனா? கூடை முடைந்தான். இந்த இந்த கேள்விகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இப்ப வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே ரொம்ப காமனான கேள்விகள். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. டெட்டுக்கும் வந்திருக்கு, டிஎன்பிசிக்கும் வந்திருக்கு. அதனால ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறதுதான் அங்க ரொம்ப சாரிங்க, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு நம்ம ஒரு மெதப்புல இருப்போம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுக்கு தான் நம்ம அங்க போய் ஆன்சர் வந்து சொதப்பிடுவோம். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால வந்து மார்க்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகளுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னுமே டீட்டெயில்டா வந்து கொடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.